லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன திரை விமர்சனம் பார்க்க போறோம்னா குமர சம்பவம். இந்த குமர சம்பவம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இதுல வந்து சீரியல் ஆக்டர் குமரன் தியாகராஜன் அவர்கள் வந்து நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும். அந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இவர் ஒரு கேரக்டரா வந்து நடித்தவர் தான் குமரன் தியாகராஜன். அவர் நடிச்சிருக்கிற படம் தான் குமர சம்பவம் அப்படின்ற படம். அந்த திரைப்படத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குமர சம்பவத்தில் குமரன் வந்து பார்த்தோம்னா ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடவே வந்து இருக்காருங்க. அந்த கனவு நிறைவேறிச்சா இல்லையான்னு தான் முக்கியமாக இந்த படத்தில் வந்து இந்த குமர சம்பவத்தினுடைய கதை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுனா குமர சம்பவம் அப்படின்ற டைட்டிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தில் முக்கியமாக ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்திலிருந்து குமரன் வந்து தப்பிக்கிறாரா இல்லையா அப்படின்றதுனால தான் இந்த படத்துக்கு பேர் வந்து குமர சம்பவம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பார்த்தோன்னா ஒரு இயக்குனர் கனவாகவே இருப்பார்ல. அந்த இயக்குனர் கனவாகவே இருக்கும்பொழுது வந்து பார்த்தோன்னா இவர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கொலை ஒன்று நடந்துடும். அந்த கொலை நடக்கும்போது அந்த கொலை வந்து பார்த்தோன்னா இவர் மேலே வந்து விழுந்துருமா அப்படின்னு வந்து இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவர் தான் பண்ணியிருப்பாரா அப்படின்ற மாதிரி இந்த காவல்துறை எல்லாருமே போயிட்டு இவரை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. இவர் தான்ப்பா அந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாரு, குமரன் தான் அந்த சம்பவத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் பேசப்படும் போது உண்மையிலே குமரன் தான் இந்த கொலையை பண்ணாரா அப்படின்ற ஒரு ட்விஸ்டோடே வந்து இருக்கும். இந்த ட்விஸ்டோடவே இருக்கும் பொழுது அவருடைய இயக்குனர் கனவு பழிச்சுதா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த முதல் பாகத்தினுடைய முக்கிய கதை. டைரக்டர் வந்து பார்த்தோன்னா பாலாஜி வேணுகோபால். அவரே வந்து திரைப்படம் வந்து எழுதி அவரே வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காரு. இதில் வந்து இந்த குமர சம்பவம் அப்படின்ற போது வந்து பார்த்தோங்கன்னா என்னடா இதில் பெரிய சம்பவம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து ஒரு காமெடி கலந்த மாதிரியே இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. 2 மணி நேரம் வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து 2 மணி நேரம் ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அதாவது படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களும் வந்து இல்லைங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம், சிரிக்க முடியலைங்க அப்படின்ற மாதிரி இந்த குமர சம்பவத்தை ஒரு காமெடி சம்பவமாக பண்ணி அவ்வளோ அருமையாக வந்து இந்த இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நடுவில் கொஞ்சம் வந்து லாஜிக் மிஸ்ஸிங் இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சமாளித்து எப்படியாவது அந்த கதையை வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து இயக்குனர் வந்து தள்ளிட்டு போயிடுறாரு. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு வந்து பார்த்தோங்கன்னா இந்த முக்கியத்துவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹீரோயினுக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் ஜிஎம் குமார் அவருடைய கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அவரும் வந்து ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காப்புல. எல்லாருக்குமே தெரியும் பாலசரவணன் அவருடைய கேரக்டரு அவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோங்கன்னா மியூசிக் வந்து பார்த்தோன்னா அஞ்சு ராஜமாணிக்கம் அவர் வந்து மியூசிக்கு படத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அருமையாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். முழுக்க இந்த குமரன் சம்பவம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நேர்த்தியாக வந்து டைரக்டர் வந்து பண்ணியிருக்காப்புல. ஒரு சில இடத்துகளில் கொஞ்சம் வந்து கதைக்களம் மாறுற மாதிரி இருந்தாலும் கரெக்டாக கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்து குமர சம்பவத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. இந்த படம் வந்து பார்த்தோங்க அப்படின்னா இந்த குமரன் சம்பவம் வந்து குடும்பத்தோடவே போயிட்டு அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு வந்து வர ஆடியன்ஸும் வந்து சொல்கிறாங்க. இல்லை ஃபேமிலியாக பார்க்குற படம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குமர சம்பவம் உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனம் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி.